சாயிராம். என்னதான் அழுது கொண்டே இருந்தாலும் எதுவுமே தீராது. யாருக்குமே புரியாது நம் கண்ணீரின் வலியும் வேதனையும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இதை தாண்டி சென்று விடாதே. ஆம் என் குழந்தா, இதை உத்தரவாகவே உன் அப்பா உனக்கு சொல்கிறேன். தாண்டி சென்று விடாதே. உடனே கேள். முக்கியமான விஷயம் நான் சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு பிரியமே, நின்று ரசிக்க, ஓய்வெடுக்க, சிரித்து மகிழ்ந்திட, அழுது தீர்க்க என அத்தனைக்கும் காரணங்களும் சூழல்களும் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் சில பேர் நிற்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் இல்லை. ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையின் ஓட்டமும் நின்றுவிடும் என்பதனால் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அனைவருமே. ஆம் என் பிரியமே, நீயும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அனைத்திற்கும் தேவையான காலமும் நேரமும் உனக்கு சூழ்ந்து வந்தாலும் கூட எதையுமே நீ சிந்திக்காமல், உனக்கு நேரமும் இருந்தாலும் கூட எதை பற்றியும் நீ யோசிக்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறாய். ஏன் குழந்தா, ஏன் அப்படி இருக்கிறாய்? யாரும் எதையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட முடியும்தான். ஆனால் நிம்மதியை மட்டும் உன்னிடமிருந்து நீதான் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னிடமிருந்துதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யாரிடமும் அதை தானமாகவோ பொருளாகவோ பரிசாகவோ வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அதை வேறு யாரிடமும் தேடுவது பயனில்லாத செயல் என் பிரியமே. புரிகிறதா? நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். மனதை நிதானமாக வைத்துக்கொள், நிம்மதியாக இரு என்று நான் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ ஒரு கண்ணாடி கல் அல்ல என் பிரியமே. நீ வைரக்கல் என்று உணர்ந்தவர்களை, உன்னை உணர்ந்து கொண்டவர்களை தேடி கண்டுபிடி. அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்கள் மட்டும்தான் உன்னை உயிராக நேசிப்பார்கள் என்பதையும் மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, 1000 பேரை எதிர்த்து நின்று சண்டையிட்டு வெல்பவனை விட 10 பேரோடு சமாதானமாக செல்பவன்தான் உண்மையான வீரன் என்பதை புரிந்து கொள். கடுமையான வார்த்தைகளை பேசி மனதை காயப்படுத்தும் ஆயுதங்களை கொண்டு ஒருவரை காயப்படுத்துவது மட்டும் வீரம் என்று நினைத்து விடாதே என் பிரியமே. அந்த நேரத்தில் உனக்குள் எழும் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக செல்வதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை என்று மட்டும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் எல்லோரிடமும் ஒளிவு மறைவே இல்லாமல் பேசிவிட முடியாது என் பிரியமே. எதையுமே பேசிவிட முடியாது, பழகிவிடவும் முடியாது. அதற்காக அனைத்தையும் மறைத்து கொண்டும் நிம்மதியாக வாழ்ந்துவிடவும் முடியாது. நிம்மதியாக உன்னால் வாழவும் முடியாது. நீ மறைக்கும் உண்மைகளை விட சுமையான பாரம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஏமாந்து போவதிலும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. ஏமாற்றுபவரை அறிந்து தெரிந்து ஏமாறுவது அற்புதமான அனுபவம் என் பிரியமே. அதை அனுபவித்துப்பார். அப்பொழுதுதான் உனக்கு புரியும் அனைத்துமே. வாழ்க்கையில் இனி யாரிடமும் ஏமாறாமல் இருக்க அது நிச்சயம் ஒரு நல்ல பாடத்தை உனக்கு கொடுக்கும். ஆனால் முழுவதுமாக யாரிடமும் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ வாழும் இடத்தில் என்ன விளைகிறதோ அதையே உனது உணவாக எடுத்துக்கொள். ஆம் என் பிரியமே, அதுதான் உன்னுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரே வழி. உன்னோடு வாழ்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து வாழ கற்றுக்கொள். அதுதான் நிம்மதிக்கான ஒரே வழி. ஞாபகம் வைத்துக்கொள் என் பிரியமே.
எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அன்பான சொற்களை உறவுகளோடு பரிமாறுகிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். வாழ்க்கை வசதிகளால் மட்டும் ஆனதல்ல என் பிரியமே, வார்த்தைகளாலும் ஆனது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. சுயநலமாக இருப்பது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. சுயம் என்ற இடம் இல்லாமல் வாழ்வது மிக மிக முக்கியம். மற்றவர்களுக்கு உன்னால் உதவிகரமாக இருக்க முடியும் என்று நம்பு. சுயநலம் என்பது நீ மட்டுமே நலமாக வாழ்வது அல்ல, நாமும் நலமாக வாழ வேண்டும் என்பதே சுயநலம். ஆம் என் பிரியமே, யாரையும் அதிகமாக கஷ்டப்பட வைக்காதே. பேசுவதற்கு பயப்படாதே, கோபப்படாதே, நம்பிக்கையை இழக்காதே. தோற்றுவிடுவோமோ வீழ்ந்து விடுவோமோ என்ற ஒற்றை எண்ணம்தான் அனைத்தையும் தவறாக செய்ய வைக்க விடுகிறது. ஆம் என் பிரியமே, அனைத்தையுமே தவறாக செய்ய வைக்கிறது. எது வந்தாலும் பயப்படாதே. ஆம் என் பிரியமே, புன்னகையை எப்பொழுதுமே உன் முகத்திற்குள் வைத்து கொண்டே இரு. இதை நீ பயன்படுத்தி கொள்ள முடியாதுதான், ஆனால் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே தாராளமாக கொடுக்கலாம் தானே. வாழ்க்கையில் பிடிக்காதவர்களை விட நீ நேசித்தவர்களை தான் மிகவும் அதிகமாக வெறுத்து வைத்து விடுகிறது வாழ்க்கை. அன்பும் நம்பிக்கையும் அதிகமாக வைத்து ஏமாற்றம் படும் பொழுது சொல்ல முடியாத சோகங்களைத்தான் சில தருணங்களில் கோபங்களாக வெளிக்காட்டி விடுகிறோம். உன்னால் உதவி பெற்றவர் உனக்கு நன்றி சொல்வதற்கு முன்பாக புன்னகைத்துவிட்டு நகரும் அந்த நொடியில் நீ இறைவனுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிறாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, இறைவனுக்கு அருகாமையில்தான் இருப்பாய். எது வந்தாலும் அது உன்னுடைய எண்ணத்தால் தான் விளைவு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. மாற்ற முடியாத சூழல் என்ற ஒன்று எதுவுமே இல்லை. உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றக்கூடியதுதான், மாறக்கூடியதுதான். நீ விரும்புவதை விட நீ விரும்பாதவற்றை பற்றியே அதிகம் சிந்திப்பதால் தான், அப்படி அதிகமாக சிந்திப்பதால் தான் நீ விரும்பும் சில காரியங்கள் உனக்கு இன்னமும் கிடைக்காமல் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய சிந்தனைகளே உன் செயல்கள் ஆகிறது என்பதை புரிந்து கொள். நல்ல நல்ல சிந்தனையை வைத்து கொண்டே இரு, நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. ஆக முடியாத காரியம், முடிக்க முடியாத காரியம் என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியும் உன்னுடைய சிந்தனைகளில் பொதிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். விழிப்போடு இரு. உனக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய், அதை பற்றி மட்டுமே சிந்தித்திடு. உனக்கு வேண்டாதவற்றை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால், அதை பற்றி மட்டுமே உனக்கு சிந்தனை இருந்து கொண்டே இருந்தால், எதுவெல்லாம் வேண்டாமோ அதுவே உன்னை சூழ்ந்து இருக்கும் எப்பொழுதுமே. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உன்னை நோக்கி ஈர்ப்பது நீதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னுடைய மனதில் நீ தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அவைகள் உன்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அனைத்துமே முடிக்கக்கூடிய காரியம்தான். எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும், நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிக்க முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. அனைத்தையும் முடித்து வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. எதற்காகவும் பயப்படாதே, கவலைப்படாதே. அனைத்தையும் பார்க்க உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே.
ஏன் மற்றவர்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? உன் பிரச்சனை அனைத்திற்குமான தீர்வு என்னிடம் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பார்த்து ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய்? தீர்வை எங்கெங்கோ போய் தேடுவதினால் தீர்வு கிடைத்து விடுமா? ஏனென்றால் உன் பிரச்சனைக்கான தீர்வும் உன் பிரச்சனைக்கான முடிவும் என்னிடம் அல்லவா இருக்கிறது. நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் விதியையே மாற்றி காட்டுகிறேன். உன் தலையெழுத்தை மிக சுலபமாக மாற்றி காட்டுகிறேன். கன நொடி நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உச்சரித்து கொண்டே இருந்தாலும் உன் மனம் அதை ஏன் ஏற்க மறுக்கிறது? என் அன்பு பிள்ளையே, பொன்னான மிக பொக்கிஷமான நேரத்தில் நீ பிறந்திருக்கிறாய். உன் ஜாதகத்தில் அனைத்துமே மிக தெளிவாகவே இருக்கிறது. இப்பொழுது உன் மன போராட்டத்தினால்தான் வாழ்க்கை வீணாகிவிடுமோ, வாழ்க்கை என்னாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் இருப்பதால் தான் எதையுமே உன்னால் தீர்க்கமாக சிந்திக்க முடியவில்லை. அனைத்தையும் தீர்க்கமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் உன் பாதையை வடிவமைத்த எனக்கு அந்த பாதையில் நல்ல பாதையில் உன்னை அழைத்து சென்று உனக்கான இலக்கை அடைய வைக்க என்னால் முடியாது என்றா நினைக்கிறாய்? சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. உனக்கான அடுத்தடுத்த அற்புதத்தை நான் காட்டப் போகிறேன். உனக்கான அதிர்ஷ்டம் தேடி வரும் பொழுது அதை வாய்ப்பை விட்டுவிட்டு பின் தேடி தவிக்காதே. உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஷீரடி சமாதியிலிருந்து உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் அப்பாவிடம் பேச அதிக நேரம் வேண்டாம் என் பிள்ளையே. ஒரு 2 நிமிடம் நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேள். உன் மன மாற்றம் நிச்சயமாக நிகழும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்படியே வாழ்க்கை இருந்து விடாது. வாழ்க்கை மாறிக்கொண்டேதான் இருக்கும். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் தயக்கப்படாமல் அனைத்தையும் உன்னுடைய பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான வெற்றி பாதை உன் கண்களுக்கு தெரியும். சிலர் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். சிலர் இது நம்மால் சரியாக செய்ய முடியுமா என்று எண்ணி அதை செய்யக்கூட தயங்குவார்கள். எதுக்கு உனக்கு இந்த பயம்? தைரியமாக அனைத்தையும் தயக்கமில்லாமல் செய்து பார். வெற்றி உன் வசம்தான். எதற்கும் பயப்படாதே. உன்னால் முடியும் என்று உன் மீது முதலில் நம்பிக்கையை வை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அதில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்ய பழகு. 1000 முறை செய்வதற்கு முன்பாக யோசித்துப் பார். ஆனால் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்து வைத்த காலை மறந்தும் கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வியைக் கண்டு அஞ்சாதே. தடங்கல்கள் வந்தாலும் பயந்து விடாதே. எதிர்த்து தைரியமாக தயக்கமில்லாமல் தைரியமாக போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். தயக்கப்படாதே. எதற்குமே பயப்படாதே. முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்கவே முடியாது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றியடையவே முடியாது. உன்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்ற தயக்கமே இல்லாமல் பதிலை சொல்லிப்பார். உன் மனதோடு நீ நினைத்தால் அகிலத்தையும் வென்று காட்டலாம். ஒரு மனிதனிடம் இருக்கும் பயம் ஒரு கட்டத்தில் அவனையே அழித்துவிடும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். ஒருவனுடைய தயக்கம் அவனை வளரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும். எந்த ஒரு செயலையும் உன்னால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று உன் மீது நம்பிக்கை வை. என்னால் முடியும் என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதிற்கு சொல்லிக்கொண்டே இரு. சொல்லிக்கொண்டே தயங்காமல் செய்து முடித்து வெற்றி வாகையை சூடு என் பிள்ளையே. பயமும் தயக்கமும் இருந்தால் எந்த செயலிலும் உன்னால் வெற்றி பெறவே முடியாது. என்னால் முடியும்,
என்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையை வார்த்தைகளை அடிக்கடி உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்ததை விட அதிகமாகவே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பல சூழ்நிலைகளில் வருந்தும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று வாயளவில் நினைக்காமல் மனதளவில் தீர்க்கமாக முடிவு எடுத்துக்கொள். நம்மால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற தீர்க்கமான சிந்தனை உன் மனதில் இருந்தாலே போதும், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாம். நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை அந்த நம்பிக்கை தரும். எனவே நம்பிக்கையை மட்டும் எந்த நேரத்திலும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல, ஏதேனும் பிரச்சனை வரும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது. உன்னுடைய மன தைரியம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பொறுமை, அதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கையும் கூட. வாழ்க்கையில் நீ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவாவது மாறப்போகிறது என்றால் வேதனைப்படலாம், கண்ணீர் சிந்தலாம். ஆனால் எதுவுமே மாறப்போவது இல்லை என்று தெரிந்த பிறகும் தேவையில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருப்பது மட்டும் உனக்கு நிலையாக இருந்துவிடும் என்று நீ தவறான கற்பனையில் இருந்தால் அதை யாராலுமே தடுக்கவே முடியாது. எதுவுமே நிரந்தரமாகவும் இருக்காது, எதுவுமே யாரிடமும் நிலையாகவும் இருக்கவும் முடியாது. அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் நினைத்து கொண்டு அது எல்லாம் நம் வாழ்வில் நடந்துவிடும் என்று நீயே கற்பனை செய்து கொண்டு வாழ்க்கையில் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடைபெறாத போது சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை, என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே இல்லை, சாயப்பாவின் ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை போலும் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவையும் எடுத்துக்கொண்டு அந்த முடிவு உனக்கு தவறாக இருக்கிறது என்று நீயே புரிந்து கொண்டும் இருக்கிறாய். விதைத்தவன் வேண்டுமானால் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்கவே உறங்காது. விதை விருட்சமாகும் வரை போராடி கொண்டுதான் இருக்கும். அதைப்போல் நீயும் உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கலாம், ஜெயித்தே காட்டலாம், வெற்றியை அடைந்தே தீரலாம். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம், ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும்.
நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள்.
அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான்.
என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும்.